ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எழுந்துட்டீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கையில் அப்பா உம்முடைய சித்தத்தை அறிய வேண்டும், உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும், உமக்கு இஷ்டமானவர்களாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை எங்களுக்கு தரும்படி எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தையினாலே பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு நம் அனைவரையும் தெரியும், ஒவ்வொருவரையும் தெரியும். நமக்குள் சிலருக்கு பிரபலங்களை தெரியும், என்னங்க செலிபிரிட்டிஸ் என்று சொல்றாங்க, அப்படிப்பட்ட பிரபலமானவங்களை தெரியும், அதிகாரிகளை தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை மீடியா வந்த பிறகு இன்றைக்கு மற்ற தேசங்கள்ல இருக்கிற தலைவர்களை பற்றி, அவங்கள பற்றி, இவங்களை பற்றி எல்லாமே தெரிந்து கொள்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் உங்களை தெரியாது தெரியுமா? உங்களுக்கு தெரியும் என்றவங்க எல்லாரும் உங்களை அறியாதவங்க தான். என்னங்க, இந்திய தேசத்தின் குடிமகன் என்று நாம சொல்லிக் கொண்டாலும் நம்ம யாருன்னு நம்ம தேச தலைவர்களுக்கு தெரியுமா? சாதாரண மக்கள் நம்மை அவருக்கு தெரியும்ன்றீங்களா? ஆனா ஆண்டவர் நம்மை அனைவருமே அறிந்திருக்கிறார். அவர் எல்லைகள் அற்ற தேவனாக இருக்கிறார். வானமினுடைய சிங்காசனம் பூமியினுடைய பாதப்படி என்றார். நம்மை பரிசீலனை செய்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிகிறார். அவர் சொல்லப்போனா அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிந்தவர். அவருக்கு நம்மை நாம பிறப்பதற்கு முன்பே தெரியும். அவருக்கு இப்போ வாழ்கிற போது நம்மை தெரியும். அவருக்கு வருங்காலம் என்னமோ கூட அவருக்கு நல்லா தெரியும். அட, இவ்வளவு பெரிய தேவனை அறியாமல் போவது எவ்வளவு துக்கமான விஷயங்க. உன்னை அறிந்த ஆண்டவரை நீ அறியும் நாளில் நீ பாக்கியவானாயிருப்பாய். அதுதான் உன் ரட்சிப்பின் நாள். அதுதான் உன் வாழ்க்கையில உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாள். கண்களுக்கு தெரிகிற இந்த உலகம் எல்லாம் நிரந்தரம் அல்லவென்று, காணப்படாத பரலோகமே நிரந்தரம் என்று நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்க. தேவன் நம்மை இந்த உலகத்துல ஏனோ தானோ என்று பிறக்க வைக்கலங்க. என் தாயின் கருவில் நான் பிண்டமாக இருந்த போதே நீர் என்னை அறிவீர் என்று தாவீது சொன்னார் பாருங்க. நம் வாழ்க்கையில தேவனை அறிய முடியாம இருக்கிறோம், தேவ சித்தத்தை அறிய முடியாம இருக்கிறோம். நீங்க இன்றைக்கு ஒருவேளை ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கலாம், நீங்க கிராமத்துல வளர்ந்திருக்கலாம், உங்க தாத்தாக்கள் குடும்பம் எல்லாம் ஏழ்மையில இருந்து வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை பணக்கார ராஜாக்களின் குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா நாட்கள் போக போக பாருங்க, ராஜாக்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க, இன்றைக்கு லட்சாதிபதிகளும் இன்றைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. காலம் சூழ்நிலைகளை மாற்றுது பாருங்க. யாரும் நிலையாக இதிலே நான் நிற்க முடியும் என்று நினைப்பது சரியில்லைங்க, அது நடக்காது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலுமே ஆண்டவர் மட்டும் உங்களை நல்லா அறிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் கொண்டிருக்கிற எண்ணங்கள் ரொம்ப பெருசுங்க. அவர் நம்மை எல்லாவற்றையும் நமக்குள்ள வைத்து அல்லது நமக்கு கொடுத்து நம்மை அவர் அப்சர்வ் பண்ணுகிறார். இவனுக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், குடும்பத்தை கொடுப்பேன், அதிகாரம் கொடுப்பேன். இவன் எப்படி இவைகளை பயன்படுத்துவான் என்று பார்ப்போம். எப்படி எவ்வளவு உண்மையுள்ளவனா இருக்கிறாரோ கவனிப்போம் என்று தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறாராம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தேவன் அதிகம் கொடுப்பாரு. அதுக்குதான் சாதாரணமான விஷயங்களில் கூட நம்ம மனசாட்சியோட நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் தேவன் பரிபூர்ணமானவங்களுக்காக பார்க்கல. ஏன்னா இந்த உலகத்துல யாரும் இல்ல, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவன் கொடுத்த மகிமையை இழந்து விட்டோம். உத்தமத்தை பார்க்கிறார் அவர். உத்தமம்னா வேஷம் போடாம இருக்கிறது, அகங்காரம் இல்லாம இருப்பது, இருப்பது போல இருப்பது, நடிக்காம. கழுதைகளை தேடிக்கொண்டிருந்த சவுலை தேவன் புதிய இருதயம் கொடுத்து இஸ்ரவேலருக்கு ராஜாவாக்கினாருங்க.
சிங்காசனம் கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். ஆனா சீக்கிரத்திலேயே சவுல் பெருமையுள்ளவனாகி தேவ மனுஷனின் மதிப்பையாவது தேவனுடைய சித்தத்தையாவது நோக்கங்களையாவது அறியாததினாலே அவர் வேற மனசு வேற தத்துவத்துல தேவன் சொல்றது ஒண்ணுன்னா இவர் செய்யறது வேற ஒண்ணு. பாருங்க, சொன்னது செய்யும் போது 2 பேர் மனசும் ஒன்னாகுமே தவிர ஒருத்தர் ஒன்னு சொல்லி இன்னொருத்தர் இன்னொரு செஞ்சா அவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா இருப்பாங்க? இன்றைக்கு அநேகர் கணவன் மனைவிக்கும் இதே பிரச்சனை. நான் சொல்றேன், அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுது, சம்மதிக்காமல் இருவரும் சேர்ந்து நடக்க முடியுமா? முடியாது. முக்கியமா தேவனோடு சம்மதிக்காம நாம தேவனுடைய ஆசிகளை பெற முடியாது. சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் சொன்னாரு, நான் சவுலை புறக்கணித்தேன், நான் எனக்கு பிரியமானவனை தெரிந்து கொண்டேன், நான் என்னை நேசிக்கிறவனை தெரிந்து கொண்டேன், என்னை தேடுகிறவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். சாமுவேல்ல பாருங்க ஒரு முறை, 1 சாமுவேல் திருப்பிக் கொள்ளுங்க, 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கண்டுகொண்டார், தம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற மனதை உடைய ஒருவனை கண்டுகொண்டார். தாவீது இன்னும் பாலனாகவே இருக்கிறார், யாருக்கும் தெரியாதவனா இருக்கிறார், வெறும் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறார். ஆனா எவ்வளவு அழகா ஆண்டவர் அட்ரஸ் சொல்லி அனுப்பினார் பாருங்க. சொல்லி அனுப்பினாரு, ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், நீ உன்னுடைய அபிஷேக தைலத்தை கொண்டு சென்று அவனை அபிஷேகி என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு சென்ற போது குமாரர் எங்கே என்றா, இதோ அவங்க எல்லாரும் பாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க ஒவ்வொருவரும். ஓ, இவனே ராஜா கேற்றவன் போல் இருக்கிறான் என்று அந்த பெரியவனை பார்த்தபோது தன் மனதிலே சாமுவேல் நினைத்தாரு, இவனே ராஜாவாக ஆவான் என்று. என்னங்க, ஒருமுறை பாருங்க, 16வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். என்னங்க, அவனுடைய உயரத்தை பார்த்து, அவனுடைய மிலிட்டரியில் இருக்கார், அவர் அப்போவே ராஜ கம்பீரம் அவனில் காணப்படுகிறது. மிலிட்டரியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கல்ல? சாதாரணமா இருக்கிறவங்கள மிலிட்டரியில் எடுப்பாங்களாங்க அந்த தேசத்துல? அவனுடைய கம்பீரத்தை பார்த்து, அவனுடைய உயரத்தை பார்த்து, அவனுடைய வீரத்தை பார்த்து, அந்த யுத்த பூமியில வீரனாக இருப்பவன் எப்படி இருப்பான்னு தெரியும்ல? நல்ல பலமா இருக்காரு. பார்த்தவுடன் இவனே கர்த்தர் அபிஷேகித்தவன்னா ஆண்டவர் சொன்னாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். நீ உயரத்தை பார்க்கிற, மேலோட்டத்தை பார்க்கிற, ஆனா மனுஷர் மேல மட்டும் பார்த்துட்டு மரியாதை கொடுப்பாங்க நமக்கு. ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரர் ஒரு விருந்து நடக்கிற இடத்துக்கு சென்ற போது அழுக்கான உடையோடு, வெட்டாத தாடியோடு, அப்படி பசினாலே அந்த விருந்துல வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு இவர் உள்ள போனா, ஏய் போ, வெளியே போன்னு துரத்துறாங்க. பக்கத்துல இருப்பவன வாங்க வாங்கன்றாங்க, இவரை மட்டும் போன்றாங்க. எதற்கு? ஏன்? அவர் கவனிச்சாராம், ஓஹோ, என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய அவதாரம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட இவங்க கிட்ட வாங்கி ஏதோ மாட்டிக்கொண்டு ஒரு கோட்டை போட்டுக்கொண்டு கம்பீரமா வந்தவுடன் போங்கன்னு சொன்னவங்க அவனுடைய வஸ்திரத்தை பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. அவர் விருந்துல போய் உட்கார்ந்து எல்லாருக்கும் கேட்கும்படி அங்க போடப்பட்ட சாப்பாட்டை, ஓ கோட்டை சாப்பிடு சாப்பிடு, ஓ கோட்டை சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரு வாயெடுத்து கோட்டுக்கு ஊட்டிவிட முயற்சி செய்து கொண்டு எல்லாருடைய பார்வையும் அவர் மேல வரும்படி கத்தும்போது பக்கத்துல இருக்கவங்க, உனக்கு என்ன பைத்தியமா? கோட் எப்படி சாப்பிடும்னா, ஆமாங்க, இவ்வளவு நேரம் நான் இது இல்லாம வந்தேன், எனக்கு சாப்பாடு போடல, இதை போட்டுட்டு வந்தேன், சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கா போட்டாங்க? மனுஷர் மேலோட்டத்தை மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் உங்க கோட் பூட்டையோ அல்லது உங்க அலங்காரத்தையோ உங்க அழகையோ
உங்க கம்பீரத்தையோ உங்க உயரத்தையோ உங்க சாமர்த்தியத்தையோ பார்க்கிறவர் இல்ல, உங்க இருதயத்தை பார்க்கிறவர். யார் என் வார்த்தையை கேட்டு நடுங்குவானோ அவனையே நான் பார்க்கிறேன் என்பவர். தாவீது சின்ன வயதிலிருந்து தேவனை துதிப்பது, தேவன் செய்த சிருஷ்டியை பார்த்து அந்த சிருஷ்டியிலே ஆனந்தப்படுவதையும் கற்றுக்கொண்டார். ஆகவே இவங்க யாரும் இல்ல, வேற யாராவது இருக்காங்களான்னா, ஒருவன் இருக்கிறாங்க, சின்னவன் ஆடு மேய்க்கிறான்னு வர சொல்லு, அப்போதான் நான் உட்காருவேன் என்ற போது தாவீதை வரவழைத்தாங்க. அவன் வந்தபோது பாருங்க என்னாச்சுன்னு. 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனும் ஆக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நான் தெரிந்து கொண்டவன் இவனே. என்ன இவனுடைய சகோதரர்லாம் இவ்வளவு உயரமா இருக்கிறாங்க, பலசாலிங்க, நல்ல தேறினவங்க. இவன் வெறும் ஆடு மேய்க்கிற சின்ன பிள்ளை இவன், அல்லது இளைஞன். என்னங்க அப்ப டீனேஜ்ல இருக்கிறான், அவ்வளவுதான் தாவீது. ஆனால் தேவன் அவனை பார்த்தார். நான் தெரிந்து கொண்டவன் இவனே. எப்பொழுது சாமுவேல் எண்ணெயினால் அபிஷேகித்தாரோ, தைல கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா! இன்றைக்கு தேவன் யாரை அபிஷேகிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, இந்த வசனத்தின் மூலம் யாருடைய இருதயத்தை தேவன் தட்டுகிறாரோ எனக்கு தெரியாது. அநேக இடங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க, பார்க்கிறாங்க. ஆனா உங்களில் யாரையோ ஒருவர் மட்டும் இல்ல, யாரையோ ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நீ இந்த நாளில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு எண்ணெயினால் அபிஷேகிப்பது அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும்படி நீங்க ஆயத்தப்பட்டா, நீங்க சப்மிட் பண்ணிக்கொண்டா, உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்தா, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகிக்க தேவன் தெரிந்து கொண்டவன் பாக்கியவானுங்க. இந்த உலகத்தில் எல்லா வேலைகளை விட தேவனுடைய வேலை சிறந்தது என்பது இன்றைக்கு மனுஷங்க புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. தேவனுக்காக வாழ்வது, தேவனுடைய திட்டங்களை அறிவது எவ்வளவோ பெரிய விஷயம். நீ எதற்காக பிறந்தாயோ அறியும் வரைக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வீண்தான் என்றார் ஒருவர். யோசித்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகியிருக்கு, எவ்வளவு காலம் சென்று விட்டது உங்க வாழ்க்கையில. எதுக்காக வாழ்கிறீங்க? யாரை சந்தோஷப்படுத்துறீங்க? எதுக்காக நீங்க இந்த உலகத்துல பிரயாசப்படுகிறீங்க? மனுஷருடைய கனத்தை பெறுவதற்கா? உலகத்துல பெரியவங்களா இருப்பதற்காகவா? மனுஷரை பிரியப்படுத்தவே உங்களுடைய வார்த்தைங்க, உங்களுடைய வஸ்திரங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை. எவ்வளவு நேரம் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்கள பிரியப்படுத்தணும்னு நாம பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோமே தவிர, என்னை உண்டாக்கின என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும். என் தேவன் என்னிடத்திலே பிரியப்பட வேண்டும். என்னுடைய தேவனுடைய சித்தத்தை நான் அறிய வேண்டும். என்னை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய திட்டங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா நீங்க பாக்கியவான். தாவீது தேவனை நேசித்தான். பிள்ளையாக இருக்கும்போதே தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறாருங்க, நம்ம இல்ல அவரை தெரிந்து கொள்வது. நாம தேவனை தேடவில்லை, அவரே நம்மை தேடிக்கொண்டு வருகிறார். நாம எதையும் வாஞ்சிக்கிறதில்ல, ஆனா தேவனே அவர் வாஞ்சிக்கிறதை நமக்குள் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார். பெத்லகேம் என்னும் கிராமத்திலே, ஒரு சின்ன ஊரிலே, ஒரு சின்ன ஆடு மேய்க்கிறவனாயிருந்த ஒரு சின்ன பாலனாகிய தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கே சக்கரவர்த்தியாக செய்தாருங்க. எவ்வளவு பெரிய தேவனுங்க! இன்றைக்கு உங்களை உயர்த்துவதற்கு ஆசைப்படுகிறார். நீங்க தாழ்த்தி கொண்டா உங்களை இன்றைக்கு அபிஷேகிக்க விரும்புகிறாரு. நீங்க உங்களுடைய தலையை குனிந்து உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலரின் நடபடிகள்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்.
எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தெரிந்து கொண்டார் தேவன். ஆனா என்ன செய்தாரு தாவீது? அவனை நான் தெரிந்து கொண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்றார். என் வார்த்தையின்படியெல்லாம் அவன் வாழ்வான், என் சித்தத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவான், என்னுடைய கட்டளையின்படி அவன் வாழ்வான். நான் நினைப்பதையெல்லாம் தாவீதை கொண்டு இந்த உலகத்திலே நான் செய்வதற்கு தாவீதை கொண்டு செய்கிறேன், தாவீது செய்தான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாலிபனே, இன்றைய சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. உங்களுக்காக அவருக்கு பெரிய திட்டங்கள் இருக்கு. நம்மை குறித்து தேவன் இந்த சாட்சியை கொடுக்க முடியுமா? உங்களை பற்றி, நீ எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நிறைவேற்றினாய் ஜெயபால் என்று சொல்லுகிற நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று என்னை குறித்து சொல்லும்படிக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனாக நான் வாழ்வதற்காக பிரயாசப்படுகிறேன். என் ஒருவனை மட்டுமல்ல, உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். உன்னையும் கூட தேவன் ஏற்படுத்தி கொண்டார். நீயும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்தா உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆசையோடு இருக்கிறார். திருமணமானாலும் பரவாயில்ல, நடுவயது தாண்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்க முதிர் வயதுல இப்பயாவது தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா இன்னும் கனி கொடுக்கும்படிக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்டவர்களை பிசாசு கெடுக்க வேண்டும் என்று, நீர் ஏற்படுத்திக் கொண்டவர்களை சாத்தான் சோதிக்கணும்னு, கைகளில் பயன்பட விரும்புகிறவர்களை பிசாசு கஷ்டங்களுக்குள்ளாக செய்ய, வேதனைகளுக்கு உட்படுத்த, கூடுமானால் பாவத்துக்கு அடிமைகள் ஆகும்படிக்கு போராடுகையில ஆண்டவரே, நல்ல போராட்டம் போராடுகிறவர்களாக, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக, எங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக காத்துக்கொண்டு நான் என்னவாக இருக்கிறேனோ அது தேவ கிருபையினால் மட்டுமே என்று உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை யார் யாரை நீர் தெரிந்து கொண்டீரோ, அன்றைக்கு சாமுவேல் என்னையோடு தாவீதை அபிஷேகித்தது போல இன்றைக்கு ஆண்டவரே அங்கே எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மீது ஊற்றி அபிஷேகித்து உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் ஆக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு உங்கள் பேரில பெரிய திட்டங்கள் இருக்கு. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமானவங்களாக வாழுங்க. இம்மையிலும் மறுமையிலும் கூட ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்